Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்தில் வந்து ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயரை யூஸ் பண்ணி ஃபிட் எ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்டிமேட் தி நம்பர் ஆஃப் சேல்ஸ்மேன் இன் 1997 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல இந்த டேட்டாவை நம்ம ஒரு டேபிள் ஃபார்மில் எழுத போகிறோம். ஸோ நம்ம வந்து எக்ஸ் எடுத்துக்கணும். எக்ஸ் வந்து இயர்ஸ் எழுதணும். 1992, 1993 till 1996. ஸோ இதை வந்து ஒரு டேபிளில் நம்ம எடுத்துக்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு காலத்தில் வந்து இந்த எக்ஸ் வேல்யூ எழுதியாச்சு. அடுத்தது செகண்ட் காலத்தில் வந்து நம்பர் ஆஃப் சேல்ஸ்மேன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து கேபிட்டல் ஒய் ஆர் ஸ்மால் ஒய் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ கரஸ்பாண்டிங்காக 46, 48, 42, 56, 52ன்னு எழுதியாச்சு. இப்போ நம்ம வந்து கேபிட்டல் எக்ஸ் என்ன அப்படின்னு எழுதணும். ஸோ கேபிட்டல் எக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸோட வேல்யூவில் ஒரு மிடில் வேல்யூ எடுத்துப்போம். ஸோ இதை வச்சு நம்ம கேபிட்டல் எக்ஸ் இங்கே எழுத போகிறோம். ஸோ கேபிட்டல் எக்ஸ் அப்படின்றது ஸ்மால் எக்ஸ் மைனஸ் 1994. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1992 minus 1994. So minus 2. So minus 3. Sorry, minus 1. அடுத்தது 0, 1, 2. So இந்த இடத்துல நமக்கு சிக்மா எக்ஸ் வந்து 0 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ ஒன்ஸ் நம்ம கேபிட்டல் எக்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயர் என்னன்றதை இங்கே எழுத போகிறோம். அது தனி காலம். ஸோ பார்த்தீங்கன்னா 4, 1, 0, 1, 4. அடுத்தது x into y என்ன அப்படின்றது தனியாக எழுதுவோம். ஸோ இந்த எக்ஸும் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணும்போது 46 into minus 2 minus 92. இது minus 48. அடுத்தது 0. அடுத்தது 56. அடுத்தது 52 into 4. சாரி 52 into 2. ஸோ 104. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணால் சிக்மா xy கிடைக்கும். இந்த இடத்துல சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 10. சிக்மா xy இதை ஆட் பண்ணும்போது கிடைக்கிறது 20. ஸோ சிக்மா எக்ஸ் வந்து 0 வந்துச்சு. அதனால் ஸ்மால் ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா சிக்மா ஒய் பை என். இப்போ சிக்மா ஒய் நம்ம இங்கே இதை ஆட் பண்ணலாம். இதை ஆட் பண்ணால் இந்த இடத்துல நமக்கு சிக்மா ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். n அப்படின்றது 1, 2, 3, 4, 5 டேட்டாஸ் இருக்கு. n is equal to 5. இது எல்லாத்தையும் 46, 48, 42, 56, 52 இதெல்லாம் ஆட் பண்ணா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 244. இப்போ இந்த இடத்துல 244 divided by 5 அப்படின்னு போட்டா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 48.8. அதே மாதிரி b யோட வேல்யூ b equal to sigma xy divided by sigma x square. Sigma x square, sorry, sigma xy வந்து 20 and sigma x square வந்து 10. After division இது வந்து 2. அப்போ line of best fit அப்படின்றது y equal to a plus bx. அப்போ y equal to a வந்து 48.8, b வந்து 2. பட் கேபிட்டல் எக்ஸ் அப்படின்றது வந்து நம்ம இங்கே எடுத்த ஸ்மால் எக்ஸ் மைனஸ் 1994. ஸோ எக்ஸ் மைனஸ் 1994 அப்படின்னு போட்டாச்சு. ஸோ நமக்கு தேவையான லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட் கிடைச்சிருச்சு. ஸோ கொஸ்டினில் கேட்ட மாதிரி யூஸ் அ மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர் டு ஃபிட் எ ஸ்ட்ரெயிட் லைன். அடுத்தது எஸ்டிமேட் த நம்பர் ஆஃப் சேல்ஸ்மேன் இன் 1997. ஸோ 1997க்கு மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சப்ஸ்டிடியூட்டிங் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் வந்து இயர் 1997. அப்போ நமக்கு கேபிட்டல் ஒய் ஆர் ஸ்மால் ஒய் ரெண்டும் சேம் தான். 48.8 பிளஸ் 2 இன்ட்டு 1997 மைனஸ் 1994. ஸோ இதில் இருந்து கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு 48.8 பிளஸ் 2 இன்ட்டு 3. ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணால் 6 வரும். So y is equal to 48.8 plus 6. So இதில் இருந்து 54.8
8 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ கொஸ்டின்ல வந்து இந்த இடத்துல எஸ்டிமேட் த நம்பர் ஆஃப் சேல்ஸ்மேன் இன் 1997 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதோட ஆன்சர் 54.8. ஒரு சேல்ஸ்மேன் அப்படின்றது வந்து ஒரு ஹோல் நம்பராக வரணும் இல்லையா? ஸோ இது வந்து நம்ம அப்ராக்சிமேட் டு 55 அப்படின்னு எடுத்துக்கலாம்.